ஓகே. அந்த ரே ஆப்டிக்ஸ் லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரிசையா நம்ம என்னன்ற ஓவரால் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஃபர்ஸ்ட் போவோம். ஓகே. ரே ஆப்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் இதுல நம்ம திருப்பி சப்டிவிஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் இது ஆக்சுவலி ரிஃப்ளெக்ஷன் இன் கர்வ் சர்ஃபேசஸ். கர்வ் சர்ஃபேசஸ் அதுல வந்து கான்வெக்ஸ் கான்கேவ் மிரர்ஸ் பத்தி படிக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ரிஃப்ராக்ஷன். ஓகேவா? இதுல நமக்கு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் லேப், அதுக்கப்புறம் ப்ரிசம், அதுக்கப்புறம் வந்துட்டு கர்வ் சர்ஃபேசஸ். ஓகே சார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ரிஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கர்வ் சர்ஃபேசஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஃபர்தரா நமக்கு என்ன வரும் அப்படின்னா அதுல காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ் அண்ட் மிரர்ஸ் ரெண்டுமே கம்பைண்டா தான் வரப்போகுது. ஒரு இல்லைன்னா 2 லென்ஸா இருக்கும், இல்ல ஒரு லென்ஸ் ஒரு மிரர், அந்த மாதிரி காம்பினேஷன்ல 3 லென்ஸ் அந்த மாதிரி நமக்கு சேர்ந்து வரும். இது நம்ம 10th படிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிசம் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா படிக்க போறோம். இந்த இடத்துல நம்ம ரிஃப்ராக்ஷன் ப்ரிசம்ல வந்து பாக்குறது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன் மட்டும் தான் படிக்க போறோம். ஓகே. இந்த ரிஃப்ராக்ஷன்ல இது டிஐஆர் மட்டும் தான் வரும். பட் இங்க வந்து என்னன்னா அந்த டீவியேஷன் பத்தி நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ப்ரிசம்ல நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், அப்புறம் வந்துட்டு மினிமம் டீவியேஷன், அதை பத்தி எல்லாம் நம்ம ரிலேட் பண்ண போறோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஃபைனலா ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுல மைக்ரோஸ்கோப், அடுத்து டெலஸ்கோப். ஓகேவா? இதுல மைக்ரோஸ்கோப்ல நம்ம பார்க்கும்போது சிம்பிள் காம்பவுண்ட். சார் அந்த இதுல லைக் இது இருக்குல்ல சார், இது ஃபிஷ் வைக்கிற அந்த இதுல வந்து அது வந்து இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கூட வந்துரும். அது இந்த இடத்துல ரிஃப்ராக்ஷன்ல டிஐஆர் தனியா பார்க்க போறோம். டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ராக்ஷன், அது இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அது நம்ம படிக்கிறோம். ஓகே. டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் படிப்போம். அது இல்லாம அப்பேரண்ட் டெப்த் அதுவும் சேர்ந்து வந்துடும். ஓகே. இதெல்லாம் சேர்ந்து தான் மொத்தமா ரிஃப்ராக்ஷன் பார்க்க போறோம். ரிஃப்ராக்ஷன்ல நேரா நம்ம எடுத்தோன்னே நம்ம லென்ஸ் பார்க்க போகல, அதுக்கு இடையில நிறைய டாபிக் இருக்கு. அதுக்கப்புறம் டெலஸ்கோப்ல வந்து அதுல ரெண்டு வெரைட்டி. ஒன்னு வந்து ரிஃப்ராக்டிங் டைப், அடுத்து ரிஃப்ளெக்டிங் டைப். ஓகே. ஸோ இப்போ நமக்கு யூஸ்வலா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் பார்ட் வந்து பார்த்தோம்னா சம்டைம்ஸ் நமக்கு இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 5 மார்க் இங்க வந்துடும். 5 மார்க்ஸ் இங்க இருந்தா வரும். மேக்ஸிமம் இங்க 90% இருந்தா வரும். அதுக்கு மேல நம்ம தாண்டி போகணும் அப்படின்னா இந்த ரிஃப்ராக்ஷன் கர்வ் சர்ஃபேசஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து 5 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 மார்க்ஸ். அப்புறம் இந்த ப்ரிசம்ல டோட்டல் இன்டர்னல் இந்த ப்ரிசம் இருக்கு இல்லையா, இதுலயும் 5 மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் நமக்கு அது இல்லாம இந்த மிரர் ஈக்குவேஷன். ஓகே. மிரர் ஈக்குவேஷன் பிளஸ் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய லென்ஸ் மிரர் ஃபார்ம் ப்ராப்ளம் சேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த 5 மார்க்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப லீஸ்ட் தான், அதோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியான. ஸோ நமக்கு மோஸ்ட் ப்ராபபிளி நமக்கு எதுல இருந்து வந்துடும் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து தான் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் எங்க இருந்தா வரும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா இது செகண்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதுல வரும். அதுக்கப்புறம் ப்ரிசம் பேஸ், அதை தாண்டி தான் இங்க நமக்கு ஃபோர்த்தா நம்ம சொல்லலாம். ஓகேவா? பட் எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகணும். இதுல வந்து எப்படின்னா நம்ம தனித்தனியா பிரிச்சு படிக்கணும். ஓகேவா? எடுத்த உடனே நம்ம அப்படியே மொத்தமா நம்ம எல்லாத்தையும் படிச்சிட முடியாது. ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மிரர் டீடைல்ஸ் ஃபுல்லா நல்லா தெளிவா படிச்சணும். அப்புறம் ரிஃப்ராக்ஷன் என்ன, ஓகே, அப்புறம் ப்ரிசம் என்ன, அப்புறம் தான் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் படிச்சுட்டு வந்தாதான் இங்க ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ண முடியும்.
அப்ப லென்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபார்முலா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க நம்ம வர முடியும். ஓகே. இங்க பிரிசம் அதே மாரி தான். இல்ல நேரடியா பிரிசம் போறதா இருந்தாலும் போயிரலாம். அதுல ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பிரிசம் நம்ம நேரா ஃபர்ஸ்ட் கூட பார்த்துடலாம். அதுக்கு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் படிக்கணும்னு அவசியம் இல்ல. நேரடியா பிரிசம் வந்துரும். ஏன்னா இது நம்ம 10த்லயே படிச்சுட்டோம். பிரிசமோட டீவியேஷன் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ்லாம் நம்ம 10த்லயே படிச்சுட்டோம். பட் அங்க நம்ம என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம 12த்ல இருக்கக்கூடிய ரே ஆப்டிக்ஸ்க்கும் நம்ம 10த்ல படிச்ச ஆப்டிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 10த்ல நம்ம ஒரு ஈக்குவேஷன் கூட நம்ம ப்ராப்பரா பார்க்கல. மிரர் ஈக்குவேஷனும், லென்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் தான் படிச்சிருக்கோம். அப்புறம் மேக்னிஃபிகேஷன், பவர் படிச்சிருப்பீங்க. காம்பினேஷன் இருந்திருக்காது. ஓகேவா? பிரிசம்ல டெரிவேஷன் எதுவுமே இருந்திருக்காது. ஈக்குவேஷன்ஸும் இருந்திருக்காது. ஜஸ்ட் டயகிராம் மட்டும் தான், ரே டயகிராம் மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அப்புறம் இந்த ரிஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் லேப் கொஞ்சம் ஸ்லைட்டா பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனும் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. சான்சஸ் இருக்கு. அந்த மிரேஜஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் 10th மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். 10th நான் எடுத்தது கிடையாது. அதனால நம்ம ரொம்ப டீட்டெயிலா பட் நான் அப்பப்போ இந்த 9th எடுக்கும்போது இந்த 10th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ சம்டைம்ஸ் நான் ரேபிக்ஸ் எடுக்கும்போது பார்த்துருக்கேன். பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வராது. 12th நம்ம புதுசா தான் படிக்க போறோம். இந்த அந்த மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப்ல நமக்கு 12th தான் இருக்கு. ஓகே. அந்த ஐ எல்லாம் எடுத்துட்டாங்க. ஐ டிஃபெக்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம 10த்லயே ஆல்ரெடி படிச்சனால அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது நமக்கு கிடையாது. ஓகே. ஓகேம்மா? சரி. இப்ப நம்ம இங்க என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மிரர்ஸ்ல இருந்து நம்ம வருவோம். ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம வருவோம். ஓகேவா? இப்ப ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது அதோட பேசிக் என்னன்றது நம்ம 10த்லயே படிச்சிருக்கோம். இப்ப வந்து ஒரு பிளாட் சர்ஃபேஸ் இருக்கு. அந்த பிளாட் சர்ஃபேஸ்ல இது பாலிஷ்டு சர்ஃபேஸ். பாலிஷ்டு சர்ஃபேஸ் இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு ஒய்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்புறம் இங்க வந்து நம்ம ஒரு ரே வந்து இப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து படுது. ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஒரு ரே ஆஃப் லைட் இன்சிடென்ட் ஆகுது. அப்படின்னும் போது இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் நம்ம டிரா பண்ண போறோம். ஓகேவா? பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்றோம். இந்த லைனுக்கு பேர் என்னது அப்படின்னா நார்மல்னு படிச்சிருப்போம். சார் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ண முடியுமாமா? ஒரு நிமிஷம். ஓகே. எஸ் சார். லைன்ல இருக்கேம்மா. ஓகே. இப்போ இங்க நம்ம வந்து என்னன்னா இந்த ரே பிக்சர் ஆஃப் லைட் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இப்போ ஏ பி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இன்சிடென்ட் இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் இப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் இது என்னது அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து லோவர் கிளாஸ்ல ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு. ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கு? ஐ ஈக்குவல்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அந்த லாலாம் படிச்சு பட் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகே. ஆக்சுவலி நம்ம என்ன சொல்ல வரோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு இல்லையா? பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு நார்மல் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கணும். 90 டிகிரில இருக்கணும். ஓகேவா? அது வந்து பிளாட்டா தான் இருக்கணும்ட்டு கிடையாது. இப்ப நம்ம இங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா கர்வ் சர்ஃபேஸ். நம்மளோட கர்வ் சர்ஃபேசஸ். அப்ப அந்த மாதிரி கேசஸ்ல நமக்கு இந்த கர்வேச்சர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி பிளெயின் மிரர் இருக்கு இல்லையா? பிளெயின் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் வந்து இன்ஃபினிட். ஓகேவா? எதனால அப்படின்னா அது வந்து எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாது. இன்ஃபினிட்ல தான் ஃபோக்கஸ் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் சேம் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள். இது வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்ல அப்ளை ஆகும். இப்ப காம்பினேஷன்ஸ்ல நம்ம பண்ணும்போது அந்த ஒரு லென்ஸ் கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு இதை சேர்த்து கொடுத்துருவாங்க. சரியா? அப்ப அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்ப்போம். சரிங்க. ஓகே. அப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஃபோக்கல் லென்த். ஓகே. ஃபோக்கல் லென்த்
பிளேன் மிரர் வந்துட்டு இன்ஃபினிட். ஓகே, அப்போ 1/f ஈக்குவல்ஸ் டு 1/b பிளஸ் 1/u. அப்ப என்ன ஆகும்னா v ஈக்குவல் டு மைனஸ் இல்ல எல்லாமே மைனஸ் தான். ஓகேவா? நம்ம என்ன சொல்றது, என்ன ஆன்சர் அதுதான். வியோட வேல்யூவும் யூவோட வேல்யூ ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஓகே. ஓகேவா? இப்ப நமக்கு ஒரு மிரர் இருக்கு அப்படின்னா, ஒரு பிளேன் மிரர் இருக்கு அப்படின்னா, ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இமேஜ் இதே இடத்துல தான் எக்ஸாக்டா இருக்கும். ஸோ பிஹைண்ட் த மிரர் இப்போ இங்க வந்து இப்போ இது ஆப்ஜெக்ட் ஏடி அப்படின்னா இதே சைடு தான் நமக்கு என்ன இருக்கு, ஏ இருக்கும், சேம் டிஸ்டன்ஸ். யூவும் வியும் வந்து ஈக்குவல். ஸோ அந்த மேக்னிடியூட் வந்து சேம். ஓகே, இப்போ இங்க இது 5 சென்டிமீட்டர்னா இதுவும் 5 சென்டிமீட்டர். புரியுதா? இதுக்கு மேல நமக்கு நிறைய சில கொஸ்டின்ஸ்லாம் அது நமக்கு மோஸ்டா போர்ட்ல கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அந்த ஆங்கிள் டில்ட் பண்ணோம்னா என்ன சேஞ்ச் ஆகும், லைட் எப்படி பெண்ட் ஆகும், அதெல்லாம் இருக்கு. அது பட் அது நமக்கு ஜேஇ லெவல்ல இருக்கும். பட் அது நமக்கு இங்கே தேவையில்லை. ஓகே, பட் அதே மாதிரி இப்ப கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர் அப்படின்னா அதுக்கு அந்த அந்த டயக்ராம் எது ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அப்பேச்சர் அதெல்லாம் தெரியும் இல்லையா? பிரின்சிபல் ஆக்சஸ் அதெல்லாம் நம்ம 10th டீடைல்டா படிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த இமேஜ் ஃபார்மேஷன் அதுவும் நம்ம மோஸ்ட்லி நம்ம 10th பார்த்திருப்போம். அது அந்த பேரலல் பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா அந்த ரே வந்து போச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் வழியா அது எமர்ஜ் ஆகும். இல்ல ஃபோக்கஸ் வழியா லைட் இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அது திருப்பியும் பேரலா பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு எமர்ஜ் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பாங்க ஒருக்குள்ளே. அது கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கணும். ஓகேவா? பட் அது நம்ம 10th படிச்ச அளவுக்கு டீப்பா நமக்கு கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போறது கிடையாது. பட் நமக்கு ஜஸ்ட் பேசிக் மட்டும் தெரிஞ்சா போறோம். ஓகே, 10th நம்ம லைட்டா பேசிக்கா அதாவது ரொம்ப டீடைல்டா இருக்கும். இந்த டீடைல்ஸ் இப்போ ஒரு கான்வெக்ஸ் கான்கேவ் மிரர் அப்படின்னா இப்போ ஃபோக்கஸ் வழியா போச்சு அப்படின்னா ஆக்சுவலி இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் நமக்கு அந்த நார்மல் வந்து இங்க இருக்கும். இது நம்ம இம்பார்ட்டன்ட், இது கொஞ்சம் கிளியரா இருக்கும். இப்ப இந்த கர்வ்டு சர்ஃபேசஸ்ல இது இது நான் இதுல ரீட் ஆகுனா பண்ணிக்கிறேன். அதுதான் சொல்றேன். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், அது ஃபிளாட் சர்ஃபேஸா இருந்தாலும் எந்த சர்ஃபேஸா இருந்தாலும் அந்த பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா தான் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போறோம். இப்போ ஆக்சுவலி இதுதான் நார்மல். ஓகேவா? அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு நார்மல் நம்ம எங்க நார்மல் எங்க கர்வ் சர்ஃபேஸ்ல வந்து ஜாயின் பண்ணுது அப்படின்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல போய் ஜாயின் பண்ணும். ஓகே, பட் இந்த மாதிரி இந்த ரூல் தான் நமக்கு தெரியும். இந்த ரூல் எல்லாமே தெரியும். அதே இந்த கான்வெக்ஸ் மிரரா இருந்தா அந்த நார்மல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடு போயிட்டு ஃபோக்கஸ்ல அது சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வந்து மீட் பண்ணும். ஓகே, பட் இந்த ஐ ஆர் ரெண்டுமே என்னவா தான் இருக்கும், ஐ ஆர் ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா லைட் போச்சு அப்படின்னா அப்படியே திருப்பி ரீட்ரேஸ் ஆகும். இதுவும் நம்ம கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு. சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு மட்டும் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம சீல ஆப்ஜெக்ட் வச்சோம் அப்படின்னா அது திருப்பியும் சீலையே தான் நமக்கு இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அந்த ரூல்ஸ் தான் நம்ம ஸ்லைட்டா நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியதான். மற்றபடி நம்ம 10th நமக்கு கேட்ட மாதிரி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அவங்க ஒன்றும் கேட்க போறது கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா டார்கெட் வந்துட்டு அந்த மிரர் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்ப மிரர் ஈக்குவேஷன் எப்படின்றத நம்ம பார்ப்போம். புக்ல இருக்கக்கூடிய டயக்ராமே நம்ம எடுத்துக்குவோம். என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய டயக்ராமே நம்ம எடுத்துக்குவோம்.
இந்த டயகிராமே எடுத்துக்கோங்க. அதுதான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, டு டிரைவ் எஃப் வேல்யூ. ஓகேவா? நம்ம எஃபோட வேல்யூ என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ இந்த டயகிராம் பாரு, ஒரு ஏபிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. பட் இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். நமக்கு வந்து இமேஜ் வந்துட்டு ரியல் இமேஜ், ரியல் டிமினிஷ்ட் இமேஜ், ம். டிமினிஷ்ட் இமேஜ். அண்ட் இது வந்து யாரு அப்படின்னா கான்கேவ் மிரர். ஓகே. அப்ப இதை எப்படி வேணாலும் இவங்க மாத்துவாங்க. இதை கான்வெக்ஸ் மிரரா மாத்திக்கலாம், ரியல் இமேஜுக்கு பதிலா விர்ச்சுவல் இமேஜ் போடலாம், டிமினிஷ்ட் இமேஜுக்கு பதிலா என்லார்ஜ் இமேஜ், எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரலான மெத்தட் இதை நம்ம பார்ப்போம். இதே பிரின்சிபலை தான் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகே சார். கொஸ்டின் வந்துட்டு சிம்பிளா டிரைவ் த மிரர் ஈக்குவேஷன் மட்டும் கேட்டுட்டாங்க அப்படின்னா எந்த ஆன்சர் வேணாலும் எழுதலாம். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். இது நம்ம எழுதி இது வந்து விர்ச்சுவல் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த டயக்ராம் இப்போ போட முடியாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி கான்கேவ் மிரர் என்லார்ஜ் இமேஜ் கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே. புரியுதா எப்படின்னு? அப்ப நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னன்றத பார்ப்போம். ஓகே. அது ஈஸி தான். இப்போ சேம் ப்ரொசீஜர் தான், பட் என்னன்றத நம்ம பார்ப்போம். இப்ப இந்த டயக்ராம் பாருங்க, நமக்கு ஏபிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப ஏல இருந்து ஒரு பேரலல் லைன் போகுது, அது எஃப் வழியா வெளியில எமர்ஜ் ஆகுது. ஓகேவா? அடுத்து ஏல இருந்து வரக்கூடிய ரே ஆஃப் லைட்டு போல்ல வந்து மீட் பண்ணுது, அது எக்ஸாக்டா ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. ஓகேவா? இப்போ இந்த ஃபோக்கஸ் வழியா போகக்கூடிய ரேயும் இந்த பீல பட்டு இன்சிடென்ட் ஆகி போகக்கூடிய ரேவும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும். ஓகேவா? அந்த இடத்துல நம்ம ஏ டேஷ் பி டேஷ் நம்ம சிம்பிளா போட்டுக்கலாம். புரியுதா எப்படின்னு? ஓகே. அதே மாதிரி இல்ல நம்ம மூணையும் சேர்த்து கூட டிரா பண்ணிக்கலாம். அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியா ஒரு லைட் ரே போகுது அப்படின்னா அதே திருப்பி அதே வழியா தான் திருப்பி ரீட்ரேஸ் ஆகுது. அப்போ 3 பாயிண்ட் கரெக்டா எக்ஸாக்டா இங்கதான் இன்டர்ஃபியர் ஆகும் எல்லாமே. அப்ப அந்த இடத்துல நம்ம ஏ டேஷ் பி டேஷ் நம்ம டிரா பண்ணிக்கலாம். அப்போ பிஹைண்ட் இல்லைன்னா என்ன சொல்றது அப்படின்னா ஆப்ஜெக்ட் கெப்ட் பிஹைண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் ஃபார்ம்டு பிட்வீன் சி அண்ட் எஃப். ஓகே. இமேஜ் பிட்வீன் சிஎஃப் அண்ட் சி அண்ட் எஃப் வரும், பட் அதே மாதிரி டிமினிஷ்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் எப்படி டிரா பண்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? நம்ம ஏன்னா நம்ம இந்த டயக்ராம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், பட் இது நம்ம ப்ராப்பரா எந்த ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டயக்ராமா ஃபர்ஸ்ட் நம்ம ஓனா டிரா பண்ணுவோம். அது டிரா பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நான் ஓகே. இப்போ இது பின்னாடி லைன்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா புக்கில் வந்து கொஞ்சம் ஷேட் பண்ண மாதிரி போட்டிருப்பாங்க, பட் நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த லைன்ஸ் போட்டிருக்காங்க. இது கர்வ் சர்ஃபேஸ், மிரர் சர்ஃபேஸ். ஓகே. இப்போ நம்ம இந்த இடத்துல பாயிண்ட் பி நம்ம சூஸ் பண்ண போறோம். இதுதான் வந்து போல். ஓகேவா? போல். இப்போ போல்ல இருந்து இப்போ இது வந்து கொஞ்சம் நான் ஸ்லைட்டா என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வைக்கிறேன் எக்ஸாக்டா. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எஃப் சூஸ் பண்ண போறேன். நான் எஃப் எங்க சூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு 2 டைம்ஸ் அந்த இடத்துல தான் சி இருக்கணும். ஓகேவா? இல்ல நான் இது கொஞ்சம் தப்பா வரைஞ்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ஒழுங்கா ஆன்சர் வராது. ஓகே. ஓகேவா? இல்லாட்டினா நமக்கு என்னதான் பண்ணாலும் கரெக்டா ஆன்சர் வரவே வராது. ஓகே.
ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது மெஷர்மென்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணணுமா, ட்ரா பண்ணணும். ஓகே சார். மெஷர் பண்ணாம நம்ம வரைஞ்சோம்னா ஒழுங்கா ஆன்சர் வராது. ஓகேவா? சரி. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஆப்ஜெக்ட்ட பிளேஸ் பண்ண போறோம். சிக்கு பின்னாடி பிளேஸ் பண்ண போறோம். இதுதான் ஆப்ஜெக்ட் ஏபி. ஏபி. அப்போ இங்க பேரலா போகக்கூடிய லைட்டு மிரர்ல பட்டு ஃபோக்கஸ் வழியா எமர்ஜ் ஆகுது. ஓகேவா? ஓகே சார். அடுத்து இங்க போல்ல படுற லைட்டு அது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாக்டா அதுவும் சேம் ஆங்கிள் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா எமர்ஜ் ஆகும். இது கொஞ்சம் இது எப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன இடிக்கும். அப்ப அது இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து இதை வந்து ரெண்டாவதா நம்ம டிரா பண்ணிக்கலாம், மூணாவதா டிரா பண்ணிக்கலாம். அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு தான் நம்ம செகண்ட் லைனை நம்ம டிரா பண்றது பெஸ்ட். அப்போ சி வழியா நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். சி வழியா சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் நமக்கு இடிக்குது. அப்போ முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டயக்ராம் கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறது நல்லது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கவுடா போடாம இங்க இப்படி கொஞ்சம் அந்த கர்வேச்சர் ரொம்ப சின்னதா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. ஓகே சார். அந்த கர்வேச்சர் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். டயக்ராம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஓகே, நம்ம காம்பஸ் வச்சு டிரா பண்ணாதான் கரெக்டா வரும். ஓகேவா? சரி. ஓகே. பட் இப்ப இது வந்து அதே லென்த்ல இருக்குதான்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இது அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் இருக்கு. ஓகே, கொஞ்சம் கூட தான் இருக்கு. பட் நான் நீ மெஷர் பண்ணும்போது 2 டைம்ஸ் இருக்கணும். இப்ப இந்த டயக்ராம் பாரு 2 டைம்ஸ் இருந்தா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஒழுங்கா மேட்ச் ஆகாது நமக்கு. ஓகே ஓகேவா? சார். ஸோ கொஞ்சம் மெஷர் பண்ணி தான் நம்ம டிரா பண்றது நல்லது. இப்ப நம்ம இங்க இப்ப நம்ம என்ன பண்றோம், போல்ல போய் டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி நம்ம டிரா பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? ஓகே சார். சரி. இப்போ இது வந்து இது போல் எம் எடுத்துக்கலாம், இது எம் எடுத்துக்காங்க. ஸோ சார் கண்ட்ரி கர்வேச்சர் வழியா போறது திருப்பி அங்கேயே ரிட்டர்ன் ஆகும். இது வந்து பேரலல் லைன் ஃபோக்கஸ் வழியா எமர்ஜ் ஆகுது. போல்ல படுறது எக்ஸாக்டா சேம் ஆங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியில வந்துடும். த்ரூ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு நீங்க ரிஃப்ராக்ட் ஓகே அதே லைன்லயே திரும்பி வந்துடும். ஓகே. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சார் இதுமா த்ரூ எஃப் போய் பேரலலா பண்ண தேவையில்லையா? இல்ல வேணாம். ஓகே. அதான் நம்ம இங்க இது போட்டோம் இல்லையா, அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே. அது போடுறதுன்னா போடலாம். பட் அது நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோமான்றதுதான் நமக்கு விஷயம். ஓகேவா? இப்போ நமக்கு இது ஆப்ஜெக்ட். அப்ப இதுதான் நமக்கு என்னது இமேஜ். இதுதான் நம்மளோட ஆக்சுவல் இமேஜ் இந்த இடத்துல தான் இருக்கு. அப்ப இது வந்து பி டேஷ் ஏ டேஷ். புரிஞ்சுதா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து யூ. புரிஞ்சுதா? ஏ டு பி, அதாவது பி டு பி. பிபி வந்து என்னது யூ. அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் கீழே போட்டு இங்க இருந்து போல் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பி. ஓகேவா? எஃப்ல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்மால் எஃப். சில இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை 2f அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பட் 2f நமக்கு வேணும்னா டெரைவ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம விட்டுருலாம். ஓகே, இப்ப நான் என்ன டெரிவேஷன் பண்ண போறேனோ அதை மட்டும் பாருமா, வேற எதுவுமே நீ பார்க்க வேணாம். ஓகேவா? வேற கைடு எதுவுமே நீ பார்க்க வேணாம். நான் இப்ப என்ன மெத்தட்ல சொல்லி கொடுக்க போறேன் அதை மட்டும் நீ பாரு. இப்ப இந்த டயக்ராம நம்ம இங்க ட்ரா பண்ணியாச்சு. பட் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி
என்ன சொல்றது, ஒழுங்காவே இல்லை. எனவே நம்ம ப்ராப்பரா வரைஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ பட் இங்க ரொம்ப வித்தியாசமா இருக்க மாதிரி தெரியுது. பட் இந்த டயக்ராம நீ ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணினா இதே மாதிரி வந்துடும். ஓகேவா? இது நான் எனக்கு டிரா பண்ண முடியல. இந்த இது ஒழுங்கா அமையலை அப்படின்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஒரு மாதிரி கோணலா தான் இருக்கும். அப்புறம் நான் உள்ள மார்க் பண்ணியிருக்கேன், எஃப் யூவி எல்லாம் மார்க் பண்ணனால அது இன்னும் கொஞ்சம் இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம அதனால இந்த டயக்ராம கிளியரா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஏபிபி அப்படின்ற ட்ரையாங்கிள் ஏபிபியையும் ட்ரையாங்கிள் ஏ''பி''டியையும் ஏ''பி''டியையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கும். ஏபிபி ஏ''பி'' வந்து பார்த்தோம்னா சிமிலர் ட்ரையாங்கிள். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, அப்ப சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். ஓகே, அப்ப சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டயக்ராம் நான் ரிமூவ் பண்ணிட்டாம ரிமூவ் பண்ணிடுறேன். என்னோட இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, இதை நான் மேலே ஏற்றிக்கிறேன். இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, சைட்ஸ் அதோட ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்போ ஏபி அதோட ரேஷியோவும் இப்போ இந்த ஹைப்போடென்யூஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ட்ரையாங்கிளையும் ஹைப்போடென்யூஸை இருக்கலாம். புரிஞ்சுதா? ஏன்னா நமக்கு அது இன்ஃபர்மேஷனே கிடையாது, அது எந்த ஒரு டேட்டாவும் கிடையாது. அதனால ஹைப்போடென்யூஸ் எடுக்கவே வேணாம், நம்ம ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடை மட்டும் நம்ம எடுக்கலாம். அப்போ ஏபி டிவைடட் பை பிபி ஈக்குவல்ஸ் டு A', B' டிவைடட் பை B' to P. புரிஞ்சுதா? ஓகே. அப்ப இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏபி டிவைடட் பை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப ஆக்சுவலி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க நேரடியா இதே கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போடணும். இப்போ என்னன்னா, இந்த ஏபியோட லென்த்தும் இந்த பிபியோட லென்த்தையும் நான் ஒரு ரேஷியோ எடுத்துக்கிறேன். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா, இந்த A', B' லென்த் டிவைடட் பை B', ஈக்குவல் நான் சொல்றேன். நான் ரூல்ஸ் படி ஃபாலோ பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். ஓகே, ஈக்குவல் டு பிபி டிவைடட் பை B'. இப்போ புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சிமிலர் சொல்லிட்டு நேரா இந்த ஸ்டெப் வந்திருப்பாங்க. ஓகேவா? உனக்கு கன்வீனியன்டா இருந்தா நீ இதுக்கே வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போனோம்னா கன்ஃபியூஷன் வராம இருக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இப்போ ஒரு பேர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்து டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த எம்பிஎஃப் இருக்கு இல்லையா, எம்பிஎஃப்பும் இந்த FB', இது ரெண்டுமே என்னது நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள். அப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எம்பிஎஃப் ட்ரையாங்கிள் எம்பிஎஃப் அண்ட் A', B', ஆர் சிமிலர். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸா இருக்கு. ஓகேவா? சிமிலர் ட்ரையாங்கிள். அப்ப இதே மாதிரி இங்கேயும் நம்ம ரேஷியோ எடுக்க போறோம். அப்ப இங்கேயும் நம்ம ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடை தான் எடுக்க போறோம். தவிர ஹைப்போடென்யூஸ் நமக்கு தேவையில்லை. அப்ப MP டிவைடட் பை FP ஈக்குவல்ஸ் டு இங்க நான் இந்த சைடு ஆப்போசிட் தான் எடுத்தேன். அப்ப இங்க A', B' டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் வந்து B'. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கு. இப்ப இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப இதுல இன்னும் ஒரு சின்ன விஷயம், என்ன விஷயம்னா, இந்த எம்பிக்கு ஒரு பேரலல் லைன் நம்ம ஒன்று டிரா பண்ணலாம். ஓகே, இது எம்பி அப்படின்றது ஈக்குவல் டு ஏபி தான். எம்பி ஈக்குவல் டு ஏபி தான். ஓகேவா? இப்ப இதை வந்து நம்ம இங்கனக்குள்ள ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து சம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பி வந்து ஆல்மோஸ்ட் 0 தான். ஆக்சுவலி இப்ப இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படிதான் நம்ம எடுக்கணும். பட் நம்ம அப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்காம நம்ம ஜஸ்ட் எடுக்கிறோம். அப்ப இந்த எம்பிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனா தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, எதனாலன்னா அந்த ஆங்கிள்ஸ்லாம் ஸ்மாலர் ஆங்கிள்.
ஓகே. அது ஸ்மாலர் ஆங்கிள்ங்கிறதுனால இந்த ஏபியோட லென்த் எவ்வளவு இருக்குமோ அதே அளவுக்கு தான் இந்த எம்பியோட லென்த்தும் இருக்கும். ஏன்னா இது ஓகே. பேரலல் லைன் தானே, அப்ப அதனால சரி. ஓகே. ஓகேவா? சரிங்க. அடுத்து இப்ப இந்த இதை நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எம்பிக்கு பதிலாக ஏபின்னு போட்டுக்கிறோம். அப்போ ஏபி டிவைடட் பை ஏ டேஷ் பி டேஷ் ஈக்குவல் டு எஃப்பி டிவைடட் பை பி டேஷ் எஃப்னு கிடைச்சிருச்சு. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோ. ஓகேவா? ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது இங்க ஏபி பை ஏ டேஷ் பி டேஷ் ரெண்டுமே என்ன ஈக்குவல். அப்போ பிபி டிவைடட் பை பி டேஷ் பி ஈக்குவல்ஸ் டு எஃப்பி டிவைடட் பை பி டேஷ் எஃப். புரிஞ்சுதா? ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், therefore ரைட் ஹேண்ட் சைடு ஆல்சோ ஈக்குவல். அப்போ இப்போ நம்ம இப்போ பிபி ஒவ்வொன்றுத்துக்கு இப்போ நம்ம வேல்யூஸ்க்கு சைன் கன்வென்ஷன்ஸ் நம்ம போட போறோம். என்ன விஷயம் அப்படின்னா பிபி யாருன்னு பார்க்கணும். பிபி யாரு? பிபி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் யூ. அப்போ பி டேஷ் பி அது இமேஜ் டிஸ்டன்ஸ். பி டேஷ் பிங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், அது வந்து மைனஸ். ஓகேவா? அடுத்து எஃபிங்கிறது ஃபோக்கல் லென்த் எஃப்பி. இங்க வந்து இது மைனஸ் எஃப்னு எடுத்துக்கலாம். எதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்கு மைனஸ் எஃப். இப்போ பி டேஷ் எஃப். இப்போ பி டேஷ் எஃப் எங்க இருக்கு? இப்போ பி டேஷ்ல இருந்து எஃப் வரைக்கும் தான் இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ அவங்க பாக்குறாங்க. ஓகேவா? பட் இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் பாக்குறோம். இது வந்து பி, இது வந்து எஃப். புரிஞ்சுதா? ஓகே. ஓகேவா? அப்போ பி டேஷ் பியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சார் அது எப்படி சார் எஃப் ஆகும்? அது ஹோல் திங் தானே சார் எஃப்? மாத்தி சொல்றேன். ஓகே. ஆக்சுவலி இங்க இருந்து இது வரைக்கும் எஃப். இது வந்து என்னது? இது வந்து வி. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வி மைனஸ் எஃப் ஆமா. பட் இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆயிட வேணாம். அப்ப அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இந்த பி டேஷ் எஃப் வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பி டேஷ் எஃப் ஈக்குவல்ஸ் டு பிஎஃப் பிளஸ் எஃப்பி. சரி, பி டேஷ் பி மைனஸ் எஃப்பி அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ஓகேவா? அப்ப பி டேஷ் பியோட வேல்யூ என்னது? மைனஸ். அப்ப இந்த ஒரு ஸ்டெப் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்ஃபியூஷன், ஏன்னா நம்ம சைன் கன்வென்ஷன் போடும்போது நம்ம குழப்பிடும். அப்போ பிபி டிவைடட் பை பி டேஷ் பி ஈக்குவல்ஸ் டு எஃப்பி டிவைடட் பை பி டேஷ் எஃப்க்கு பதில் என்ன பண்ண போறோம்? பி டேஷ் பி மைனஸ் எஃப்பின்னு போட போறோம். இப்ப சைன் கன்வென்ஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம். சைன் கன்வென்ஷன்ஸ் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? பிபிக்கு வந்து மைனஸ் யூ, பி டேஷ் பிக்கு வந்து மைனஸ் யூ. ஓகே. எஃப்பிக்கு வந்து மைனஸ் எஃப் போட போறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் பிபிக்கு என்ன பண்ண போறோம்? மைனஸ் வி போட போறோம். அடுத்து ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கு. அப்புறம் எஃப்பிக்கு என்ன பண்ண போறோம்? மைனஸ் எஃப் போட போறோம். புரியுதா? இதுல எதுவும் டவுட் இல்லையாமா? இல்ல சார். நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுவோம். ஓகே. இப்போ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு சைன் நம்ம ப்ராப்பரா என்ன பண்ண போறோம்? இன்சர்ட் பண்ண போறோம். ஓகேவா? அதாவது மைனஸ் கேன்சல். ஓகேவா? இப்போ இதுல வந்து மைனஸை காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா வி மைனஸ் எஃப் கிடைக்கும். இந்த மைனஸ் கேன்சல். அப்போ மைனஸ் கேன்சல். புரியுதா? அப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா u டிவைடட் பை v ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை v மைனஸ் எஃப் கிடைக்கும். புரிஞ்சுதா? இப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிப்போம். ஓகே. u v மைனஸ் எஃப் vf. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா uv மைனஸ் uf ஈக்குவல் டு v பிளஸ் vf. uv ஈக்குவல்ஸ் டு uf பிளஸ் vf
இப்போ காமனா வெளியில எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? F is equal to UV divided by U plus V கிடைக்கும். புரிஞ்சுதா? ஓகே ஓகேவா? புக்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். சேம் அதே தான். ஓகேவா? சரி. எதனாலன்னா சில புக்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த 2F அப்படிங்கிற மாதிரி மாத்திருப்பாங்க. எப்படின்னா இந்த இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பை வந்துட்டு இப்ப நான் பிஎஃப் தான் கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னும் போது இப்ப இந்த சிபி இந்த C2F அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் மாத்தி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் 2F இல்ல R அப்படின்ற மாதிரி கூட இந்த டெரிவேஷனை பண்ணுவாங்க. பட் இதுதான் சிம்பிளான மெத்தட். ஓகேவா? இதுல இன்டர்நெட்ல வந்து இன்னொரு மெத்தட் கூட, ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் கூட இருக்கு. நானும் இந்த கோட் பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்துருக்கேன். பட் எனக்கு அது ஞாபகத்துல இல்லை. இதே மிரர் ஈக்குவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு மெத்தட்லயே சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் அது நமக்கு வந்து எனக்கு அது ஆக்சுவலி ஞாபகத்துல இல்லை. அது நம்ம சப்போஸ் முடிஞ்சா நமக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் கொடுக்க எடுத்து. ஓகேவா? சரி, இப்ப இந்த மெத்தட்ல வந்து பார்க்கும்போது கரெக்டா நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா அந்த ஐடென்டிபிகேஷன் தான். எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர், அது எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கரெக்டா அதுவும் சிமிலருங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப வந்துட்டு இந்த ஏபிபிய நம்ம மாத்தி இந்த எம்பிஎஃப் போட்டக்கூடாது. பார்க்கும் போதே நமக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். இப்ப இது மாதிரி நீளமா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அப்ப இதுவும் அதே மாதிரி சின்னதா நீளமா இருக்கு. ஓகேவா? இப்ப இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு இந்த ட்ரையாங்கிள். அப்ப அதுக்கு சிமிலரா இருக்கிறது இந்த A', B', F தான் இந்த சின்ன ட்ரையாங்கிள். புரியுதா? இப்போ நமக்கு வேற எப்படி இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? இப்ப நம்ம புக்லயே இந்த டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாம். ஓகேமா? இப்ப புக்லயே நமக்கு அந்த ஆல்டர்னேட் எது கொடுத்திருக்காங்க பாருங்க. எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதே கான்கேவ் மிரருக்கு விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். இது மிரர் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்களா? ஆமா, இதுவும் இருக்கு. ஓகே, நம்ம அப்படியே மொத்தமா எப்படின்றத பார்ப்போம். ஓகே, இப்ப நான் டிரைவ் பண்ணல, நீ ட்ரை பண்ணி பாரு. நான் இந்த டெரிவேஷன் உனக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா, அந்த டெரிவேஷனுக்கு இப்ப நான் எப்படி ஹிண்ட்ன்றத நான் சொல்றேன். ஓகேவா? அந்த ஹிண்ட் என்னன்றத சொல்றேன், மீதி நீ கண்டுபிடி, நீ அதை டிரைவ் பண்ணு. அப்போ இது என்ன கேஸ் அப்படின்னா கான்கேவ் மிரர். அப்ப இது வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா கான்கேவ் மிரர் விர்ச்சுவல் இமேஜ், அதுக்கான மிரர் ஈக்குவேஷன். பட் எல்லாத்துக்கும் மிரர் ஈக்குவேஷன் என்னது? 1/f is equal to 1/u plus 1/v தான். அது எந்த கான்வெக்ஸ் கான்கேவ் எந்த மிரரா இருந்தாலும் ஆன்சர் என்னது? இதேதான். அது ரியல், விர்ச்சுவல், டிமினிஷ்ட் எல்லாம் இருக்குது. எந்த கண்டிஷனா இருந்தாலும் நமக்கு ஃபார்முலா ஒண்ணுதான். புரிஞ்சுதா? அப்ப இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். நான் இங்க ஜஸ்ட் எழுதுறேன், நீ அதை என்னன்றதை நீ ஃபில் பண்ணிப்போம். ஓகே, இப்ப நீ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவுல ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிருக்கோம், ஒரு ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணிருக்கோம். இப்ப நமக்கு ஒரு விர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். இந்த லேயர் எப்படின்றத இப்போ போகக்கூடிய என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட்ல நமக்கு இமேஜ்ல போய் கனெக்ட் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் நம்ம அந்த இமேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் கான்கேவ் மிரர் ஃபார் விர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். விர்ச்சுவல் இமேஜுக்கு நம்ம எப்படின்றத நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அந்த இமேஜ் எப்படின்றது இப்ப இந்த இடத்துல வரக்கூடிய ரே வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுற ரே வந்து
பேக் சைட்ல போயிட்டு நமக்கு இமேஜ்ல தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகும். ஓகே ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்க இங்க போல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறதும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இமேஜ்ல போய் தான் நமக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? இது இந்த இந்த 2 ரே மட்டும் போதும். வேற ரே எல்லாம் நம்ம எதுவும் எடுக்க தேவையில்ல. இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நமக்கு பேக் சைடு தான் இருக்கு. நம்ம மற்றதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? இப்போ ரே மட்டும் கரெக்டா நீ பார்த்துக்கோ, அப்சர்வ் பண்ணிக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே பேர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் நம்ம எடுக்க போறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நீ பாரு, கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா நீ பாரு. இப்போ ஏபிபி ட்ரையாங்கிள் ஏபிபி அண்ட் இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலா யார் இருக்குன்னா ஏ டேஷ் பி டேஷ் பி. ஏ டேஷ் பி டேஷ் பி. அப்ப இதுக்கு என்ன அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நீ போட்டுக்கோ. அப்ப நான் சொன்னேன் இக்னோர் ஹைப்போடென்யூஸ். ஹைப்போடென்யூஸ் அப்ப வந்துட்டு ஹைப்போடென்யூஸை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அப்ப நம்ம ஏதாவது ரெண்டு சைடோட ரேஷியோ அவ்வளவுதான். பிபி பை பி டேஷ் பி ஏபி பை ஏ டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் பி டேஷ் ஈக்குவல் டு ஈக்குவல்ஸ் டு பிபி பை பி டேஷ் பி. பி டேஷ் பி. கரெக்ட். ஓகே. அடுத்து இந்த பேர் எடுத்தாச்சு. அப்ப அடுத்த பேர் என்னன்னு பார்ப்போம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஏஎம்எஃப், இந்த ஏஎஃப் ஏ டேஷ் பி டேஷ், இங்க ஒரு பெரிய ட்ரையாங்கிள் நமக்கு இருக்கு. ஓ ஏஎம்எஃப் சார். ஓகே. இருங்க, அது இதுல ஒரு நிமிஷம் பார்க்கணும். கரெக்ட். ஏ டேஷ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது சார். இப்போ அது எக்ஸ்டெண்ட் ஆகுறத பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்த ரெண்டு சூஸ் பண்ண போகக்கூடிய ட்ரையாங்கிள் யாருன்னு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். அப்ப அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் யாருன்னு பார்த்தோம்னா எம்எஃப்பி. எம்எஃப்பி ஒரு ட்ரையாங்கிள். இந்த எஃப் இந்த எம்பி வந்து ஸ்ட்ரைட் லைனா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் முன்ன சொன்னதுதான், இது வந்து ஸ்மாலர் ஆங்கிள்ன்றதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். ஓகே. ஓகேவா? அப்போ இந்த எம்எஃப்பி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து ஏ டேஷ் எஃப் பி டேஷ் ட்ரையாங்கிள். ஏ டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் பி டேஷ் எஃப் இங்க வரைக்கும் வரணும், இந்த இடத்து வரைக்கும் வரணும். ஓகேவா? அப்ப இதுக்கு ரைட் இதோட பிரின்சிபல் இதோட என்ன எழுத போறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த சைட்ஸ். இப்ப இது ஏபி தானே. அப்ப எம்பி ஏபி முன்ன சொன்ன மாதிரி தான். எம்பி அப்படின்றது என்னது? ஈக்குவல் டு ஏபி தான். அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா எம்பி டிவைடட் பை ஏ டேஷ் பி டேஷ் ஈக்குவல்ஸ் டு இங்க நம்ம சைட்ல பார்க்க போறோம் என்னது? எஃப்பி. எஃப்பி டிவைடட் பை இந்த ஃபுல் லென்த் என்ன எங்க இருக்கு? எஃப்பி டேஷ். இப்ப நம்ம திருப்பி இதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப எம்பினா யாரு? ஏபி தான். ஏபி பை ஏ டேஷ் பி டேஷ். பட் இங்க எஃப்பினே வச்சுக்க போறோம். பட் எஃப்பி டேஷ் நம்ம பிரிக்கணும். அப்படின்னா என்ன? எப்படி பிரிக்கலாம்? எஃப்பியை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எஃப்ல இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எஃப்பி. பிளஸ் ரிமைனிங் என்ன இருக்கு? பில இருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் போட்டு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதா? ஆன்சரை கண்டுபிடிச்சு வேண்டியதான். ஓகேவா? இதையே தான் நம்ம அடுத்த டயக்ராமுக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப அடுத்த டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க? இது கான்வெக்ஸ் மிரர். இப்ப பாருங்க, இந்த ஏபிபி ஒரு ட்ரையாங்கிள். அப்ப இதுக்கு ஐடென்டிக்கலா இருக்கிறது என்னது? ஏ டேஷ் பி டேஷ் பி. ஓகேவா? ஏ டேஷ் பி டேஷ் பி. இப்ப அடுத்து எம்பிஎஃப் அப்புறம் ஏ டேஷ் பி டேஷ் எஃப். இதுதான் ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே. அப்ப இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்றதுங்கிறது புரியுதா? அப்ப இந்த சிம்பிள் லாஜிக் சொல்றது மாதிரினா ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஆப்ஜெக்டோட ஹைட், இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், சாரி இமேஜோட ஹைட், அந்த ஆப்ஜெக்டோட சைஸையும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், இமேஜோட சைஸும் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ஒரு பேர். ஓகே. ஓகே. அப்ப இன்னொரு ட்ரையாங்கிள் எங்க இருக்குன்னு பொறுமையா தேடிப்பாரு. இந்த எம்பியோட ஒரு ட்ரையாங்கிள் இருக்கட்டும். அடுத்த ட்ரையாங்கிள் வந்து எம்பியோட வரணும். அப்ப எம்பி ஃபுல்லா எம்பில இருந்து எஃப், எம்பி எஃப்னு ஒண்ணு, அப்புறம் ஏ டேஷ் பி டேஷ் எஃப். பட் எல்லாத்துக்கும் பாரு அதே நேம் தான் இருக்குது. ஆமா சார்.
எல்லாத்துக்கும் நேம் அதே தான் இருக்கு. பட் என்னன்னா லென்த் மட்டும் மாறும். ஓகே. லென்த் மாறும். பட் ஃபைனல் ஆன்சர் அதே ஆன்சர் தான் வரும். இப்ப நீ இதுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, எல்லாமே சைன் கன்வென்ஷன்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபைனலா இதுதான் வரும். ஓகே. ஓகே. எது f is equal to 1 by u, அது uv by u plus v கிடைக்கும். இல்ல 1 by f is equal to என்ன வரும்? 1 by u plus 1 by v. இதெல்லாம் நீ ரீஅரேஞ்ச் பண்ணி கால்குலேஷன்லாம் பண்ண வேணாம், நேரடியாக ஆன்சர் எழுதி. ஓகே. புரிஞ்சுதா? ஏன்னா நமக்கு இது தேவையில்லாத வேலை தான். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மேக்னிஃபிகேஷன். ஓகேவா? மேக்னிஃபிகேஷன் இப்போ நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆக்சுவலி மேக்னிஃபிகேஷனோட டெரிவேஷன் கேட்டாங்கன்னா திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். டிரைவ் மேக்னிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். ஓகேவா? பட் இந்த இடத்துல நமக்கு இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் நமக்கு தேவையில்லை. இந்த எம்பிஎஃப் இருக்கு இல்லையா, அது நமக்கு தேவையில்லை. இது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்லேயே நமக்கு தேவையில்லை. இது ஏபிபி ஏ-பி-பி, அதுதான் நமக்கு என்னது மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா. அப்போ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா m ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஃபார்முலா. அப்போ ஹைட் ஆஃப் த இமேஜ் என்னது? ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்துட்டு a-b'. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து என்னது? ஏபி. அப்போ அதுக்கான ஃபார்முலா எதுன்னா செகண்ட் ஈக்குவேஷன். அதை தனியா அப்போ ரெசிப்ரோகேட் பண்ணி போட்டுக்க வேண்டியது. அப்போ a', b' டிவைடட் பை ஏபி. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2 என்னது? இதான் ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இதான ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்போ இதை ரெசிப்ரோகேட் பண்ண என்ன கிடைக்கும்? அப்போ m ஈக்குவல் டு a', b' divided by ab, which is equal to b' f divided by fp. அப்போ b' f யாரு? இங்கே நம்ம போட்டோம். b' f இங்க இருக்கு. எங்க இருக்கு b'? அப்பா வருதான் மாத்தி போட்டேன், மாத்தி சூஸ் பண்ணிட்டேன். இல்ல இந்த ஈக்குவேஷன் 1 எடுக்கணும், ஈக்குவேஷன் 2 எடுப்பேன். சாரி ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டேன். அதை பார்க்கலாம் கீழே. இதுதான் ஈக்குவேஷன் 1 நெக்ஸ்ட் மார்க் எடுத்தேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எங்க ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 1 வந்து இது. அப்போ a', b' ஈக்குவல் டு b', p a', b' divided by ab equal to b', p divided by bp. ஓகே. அப்போ m ஈக்குவல்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்னா a', b' வந்துட்டு மைனஸ் h ஆஃப் இமேஜ் divided by height of object equal to b', p வந்து மைனஸ் v, bp வந்து மைனஸ் u. ஓகேவா? இப்போ நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் நமக்கு என்ன கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு m ஈக்குவல்ஸ் டு என்ன வரும் அப்படின்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆகி இந்த மைனஸ் அந்த சைடு போகும். ஓகே. ஆக்சுவலி நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான். பட் இந்த இடத்துல சைன் கன்வென்ஷன்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம், இங்க m போட வேணாம், இந்த இடத்துல m வேணாம். இந்த ஃபார்முலாவை நம்ம சைன் கன்வென்ஷன்ஸ் பண்றோம். அப்புறம் நம்ம சைன் அந்த சைடு எடுத்து போகும்போது இந்த பிளஸ் இந்த சைடு மைனஸ் கிடைக்குது. ஓகேவா? அப்போ வந்து நமக்கு ஈக்குவல் டு மைனஸ் b by u கிடைக்கும். அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் b by u. ஸோ ப்ராப்பராக நம்ம பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ mனா hi by h0 தான். அதுல மைனஸ் கிடையாது. பட் அந்த மைனஸ் நம்ம ரைட் சைடு எடுத்துட்டு போயிடும். ஓகேவா? அப்ப இதே தான் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்ததுக்கு நம்ம பண்ண போறோம். யாருக்கு? இந்த டயக்ராமுக்கு. ஓகே. எல்லாத்துக்கும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகே. பட் அந்த மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து இப்ப இது வந்து பாசிட்டிவா இருக்கு. ஏபி இப்ப இந்த இடத்துல a', b' வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ். இங்க a', b' வந்து எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. ஓகே. இப்போ இது இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவ், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகும், அந்த மேக்னிஃபிகேஷனோட இது இப்போ விர்ச்சுவல் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும். சைன் மட்டும் மாறி வரும். பட் ப்ரொசீஜர் ஒன்று தான். ஸோ அவங்க எது வேணாலும் கேட்பாங்க. கொஸ்டின்ல வந்து எந்த இதை வேணாலும் ஆப்ஷன் வேணாலும் கேட்பாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் எப்படி நமக்கு கேட்குறாங்கன்ட்டு.
இங்க பாருங்க. Draw ray diagram convex mirror. Convex mirror showing the image formation of an object placed anywhere in front of the mirror. Use this ray diagram to obtain the expression for linear magnification. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ண ஓகே. போறோம் அப்படின்னா, இப்ப இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டாவே போதும். கான்வெக்ஸ் மிரருக்கு இந்த டயக்ராம் எடுத்து, இப்ப இதுக்கு லீனியர் மேக்னிஃபிகேஷன் எடுக்கணும். என்னது? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இமேஜ் டிஸ்டன்ஸ். அப்ப ஏபி ஏ டாஷ் பி டாஷ் டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு பிபி டிவைடட் பை பி டாஷ் பி டிவைடட் பை பிபி. புரிஞ்சுதா? பட் சைன் ஓகே. கன்வென்ஷன் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சைன் கன்வென்ஷன் ப்ராப்பரா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப ஏ டாஷ் பி டாஷ் வந்து பாசிட்டிவ், ஏபியும் பாசிட்டிவ். ஓகேவா? பட் பி பி டாஷ் பி வந்து பாசிட்டிவ், பிபி நெகட்டிவ். அப்ப கரெக்டா நமக்கு மைனஸ் பி பை டூ கிடைக்கும் மேக்னிஃபிகேஷன். ஓகே சார். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது ஆன்சர். நம்ம என்ன சிச்சுவேஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்க வேண்டியது. இது வந்து கான்வெக்ஸ் மிரர் இருக்கு. ஓகே, அடுத்து நம்ம இங்க பார்ப்போம். Ray diagram showing the formation of the image by concave mirror of an object beyond its center of curvature. ஓகே, இது வேணும். இது வந்து அப்ளிகேஷன் பேஸ். இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நமக்கு வந்து மிரர் ஈக்குவேஷன் டிரைவ் பண்றத நம்ம பார்க்க போறோம். அப்ளிகேஷன் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்ப இந்த இதெல்லாம் பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் தான். இப்போ an object placed between f and 2f of a concave mirror produces real image beyond 2f. இதெல்லாம் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, டைரக்ட் கொஸ்டின் பார்க்க கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருக்கு. Derive the mirror equation using the ray diagram formation of real image by concave mirror. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இதான். ஓகே, அடுத்து இங்க பாரு. Show the image formation by concave mirror when the object is kept between focus and the pole. இது வந்து நம்ம செகண்டா நம்ம பார்த்தது. ஓகேவா? யூசிங் திஸ் டயக்ராம் டிரைவ் த மேக்னிஃபிகேஷன். இந்த டயக்ராம் வச்சுட்டு இதை வச்சுட்டு இதுக்கு மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கும். பிட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ் கேட்டுருக்காங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன் அப்ப நமக்கு எப்படி வேணாலும் மாத்தி கேட்பாங்க. அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரருக்கும் இருக்கு. ஓகேவா? கான்வெக்ஸ் மிரருக்கும் டெரிவேஷன் கேட்பாங்க. ஓகேவா? கான்வெக்ஸ் மிரர் வச்சும் இப்ப இதுல கொஞ்சம் லிமிடெட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இது ஓல்டு எடிஷன் 2018 எடிஷன் இது. ஸோ எல்லாமே நமக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விஷயம் என்னன்னா, அந்த இமேஜ் ஃபார்மேஷன் மட்டும் என்னன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம ஓனா நம்ம என்ன பண்ணிக்கணும், எது கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியா இருக்கும். ஓகேவா? பட் கொஸ்டினை கிளியரா ரீட் பண்ணிக்கணும். கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்றத பொறுத்து தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த சிம்பிள் கொஸ்டின் என்னன்றதை பார்ப்போம். இதோட முடிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ரிலேஷன் பிட்வீன் f and r. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும், ஃபோக்கல் லென்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ இது பிரின்சிபல் ஃபோக்கஸ், சார் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ நம்ம ஒரு கர்வ் சர்ஃபேஸ் எடுத்துருப்போம். கர்வ் சர்ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க ஒரு மிரர் இருக்கு. கர்வ் சர்ஃபேஸ் மிரர். நம்ம இங்க ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிருக்கோம். இல்ல பாயிண்ட் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல பாயிண்ட் ஆப்ஜெக்டா வச்சுக்குவோம். நம்ம நார்மல் ஆப்ஜெக்ட் பதிலா பாயிண்ட் ஆப்ஜெக்டா வச்சு. ஓகேவா? இப்போ சார் இங்க பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வேணாம். இப்ப நமக்கு ஒரு ரே ஆஃப் லைட் வந்து இன்ஃபினிட்டில இருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ரே ஆஃப் லைட் நமக்கு வந்து இன்சிடென்ட் ஆகுது. இப்ப இந்த லைட் எது வழியா பாஸ் ஆகும் அப்படின்னா, ஃபோக்கஸ் வழியா தான் நமக்கு பாஸ் ஆகணும். ஓகேவா? ஒரு ரே ஆஃப் லைட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து வருது. ஃபோக்கஸ்ல இருந்து நம்ம வர்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்ப ஃபோக்கஸ் வழியா இது என்ன ஆகுதுன்னா போகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்ண போறோம். ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்றோம். அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. நான் எக்ஸாக்டா 2 டைம்ஸ் நான் வைக்கல.
ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறேன். ஓகேவா? இப்ப இதுதான் நமக்கு இது எங்க சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல தான் இப்ப இது மீட் பண்ணும். ஓகேவா? அப்ப இது வந்து என்னது? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். புரிஞ்சுதா? அப்ப இது இன்சிடென்ட் ஓகே ரே. ஓகேவா? இன்சிடென்ட் ரே. இது வந்து ரிஃப்ளெக்டட். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இன்சிடென்ட் ரேக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இடையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த இது நம்ம டிரா பண்ணியாச்சு. இப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சுதான் ஆருக்கும் எஃப்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆர் ஈக்குவல் 2 டைம்ஸ் ஃபோக்கல் லென்த் தெரியும். பட் அதுக்கான ரிலேஷன்ஷிப் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிளை வந்து ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆல்பா அப்படின்னு ஓகே எடுத்துக்கிறேன். இங்க அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு tan p ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து டிரா பண்ண. ஓகே, ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ஒன்று டிரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இது வந்து போல், இதுதான் போலோட பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான். அதனால அதை நான் பீனே எடுத்துக்கிறேன். பாயிண்ட் பீனே எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த கர்வேச்சர் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நமக்கு ஆங்கிள் இது ஸ்மால் ஆங்கிள் தான் நமக்கு இருக்க போகுது. அப்போ இதை நான் பீனே டைரக்டா எடுத்துக்கிறேன். அப்போ இந்த வந்து எம்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த எம்சிபி ட்ரையாங்கிள் எம்சிபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா tan தீட்டா tan ஆல்பா எடுக்க போறோம். இந்த ட்ரையாங்கிள் எம்பிசிக்கு நான் எடுக்கிறேன். tan ஆல்பா என்ன வரும் அப்படின்னா எம்பி டிவைடட் பை சி. ஓகே, பட் அப்ப இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ஆங்கிளோட நேம் என்னன்றதை பார்க்கணும். ஓகேவா? பட் அதுக்கு இப்ப நம்ம ஜியோமெட்ரியோட ரூல்ஸ் நம்ம இப்ப அப்ளை பண்ண போறோம். என்னன்னா 2 parallel rays இருக்கு. ஓகேவா? 2 parallel rays இருக்கு. ஓகேவா? அப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஒரு லைன் நம்ம இங்க என்ன பண்றோம், ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. ஒரு லைன் parallel லைனுக்கு இடையில ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிளும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிளும் சேம்னு நம்ம சொல்லணும். கரெக்டா? எஸ் சார். சொல்லலாமா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னன்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னா அது I பிளஸ் ஆர். அது எப்படி I பிளஸ் ஆர் அப்படின்னா இந்த ஐயும் ஆரும் சேர்ந்துதான் இந்த ஃபுல் ஆங்கிளை மேக் பண்ணுது. ஓகேவா? இப்ப ஐயும் ஆர் என்னது ஈக்குவல் தான். ஐஆர் ஈக்குவல் தான். அப்ப இதை நான் 2I நான் எடுத்துக்கிறேன். இல்ல 2Rன்னு எடுத்துக்கலாம், இல்ல 2Iன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்? 2I தான் இருக்கும். ஓகே ஓகேவா? 2I தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா அடுத்து இந்த லைனை மட்டும் இன்டர்செக்ட் பண்ண, இந்த லைனை மட்டும் பார்க்க போறோம். இந்த லைன் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லைனை மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு parallel லைன். அப்ப இந்த ஆங்கிள் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐ தான். அப்ப இது என்னது? ஆல்பா. அப்ப ஆல்பா எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஐக்கு தான் ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப 2I அப்படின்றது 2 டைம்ஸ் ஆல்பாக்கு ஈக்குவல். லாஜிக் புரியுதா எப்படின்னு? எஸ் சார். 2 டைம்ஸ். அப்ப இந்த அன்னோன் ஆங்கிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 2 ஆல்பா. ஸோ எப்படி இந்த 2 ஆல்பா வந்ததுன்னு புரியுது இல்லையா? கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம போகணும். இட்ஸ் ஜியோமெட்ரியோட ரூல்ஸ். நம்ம parallel லைனுக்கு ஒரு லைன் இன்க்ளைண்டா நம்ம டிரா பண்ணோம்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாம் சிமிலரா இருக்கும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து ஐ. இந்த ஆங்கிள் ஐ அப்படின்னா இது வந்து ஆறு. பட் டோட்டல் ஆங்கிள் ஐ பிளஸ் ஆர். அப்ப டோட்டல் ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்ப அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த ஐக்கு வந்து ஆல்பா ஈக்குவலா இருக்கும். ஸோ ஐ வந்து ஆல்பா. அப்ப இந்த 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 ஐ பிளஸ் ஆர் வந்துட்டு இந்த சைடு 2 ஆல்பா. அதாவது 2I கூட சொல்லிக்கலாம். 2I ஈக்குவல்ஸ் டு 2 ஆல்பா. அப்போ இங்க tan ஆல்பா. அப்ப அதே மாதிரி tan 2 ஆல்பா என்ன வருது? tan 2 ஆல்பா வந்து MP by FP. P by FP. இப்ப இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபார் ஸ்மாலர் ஆங்கிள்ஸ் என்ன வரும் அப்படின்னா tan alpha becomes alpha. tan 2 alpha becomes 2 alpha. ஸோ ஸ்மாலர் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் இருக்கு. நம்ம ஏற்கனவே இதை எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? ஞாபகம் இருக்கு. நம்ம படிச்சிருக்கோமா? சில டெரிவேஷன்ஸ்ல நம்ம இதை அப்ளை பண்ணிருக்கோம். அதாவது sin தீட்டா அப்படின்னா தீட்டாவா மாறிடும்.
காஸ் தீட்டா அப்படின்னா 1 மாறும் ஸ்மாலர் ஆங்கிள்ஸ்க்கு. ஓகேவா? அப்ப அது ரெண்டுக்கு ரேஷியோ வந்து என்னது tan தீட்டா. அந்த நம்ம அப்ப tan தீட்டா தீட்டா பை 1 வந்து தீட்டா 1 வந்துட்டு பண்ணோம் சார். எப்பமா r² + a² வந்துட்டு r greater than a. ஆமா. இந்த மாதிரி சில ஸ்மால் ஆங்கிள் அப்ராக்சிமேஷன் நமக்கு பிசிக்ஸ்ல நிறைய, ஏன்னா இந்த லென்ஸ் எல்லாம் நமக்கு லென்ஸ் மிரர் எல்லாமே ஸ்மால் ஆங்கிள்ஸ் தான். ஓகேவா? அப்ப நமக்கு இந்த இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது அப்படின்னா ஆல்பா ஈக்குவல் டு எம்பி பை சிபி. அடுத்த 2 ஆல்பா ஈக்குவல் டு எம்பி பை எஃப்பி. அப்ப இது ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 1/2 ஈக்குவல்ஸ் டு எஃப்பி டிவைடட் பை சிபி. இப்போ சிபி ஈக்குவல் டு 2 டைம்ஸ் எஃப்பி. அது யாரு? இப்போ சிபிங்கிறது ஆர் ஈக்குவல்ஸ் டு 2 டைம்ஸ். புரியுதா? இதுதான். இந்த கொஸ்டினும் நமக்கு அடிக்கடி போர்டில் கேட்பாங்க. இப்போ எஸ்எல்ஆர் ரூரா புக்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஆங்கிளோட ஜியாமெட்ரி வச்சு போட்டிருப்பாங்க. ஓகேவா? பட் இந்த இடத்துல நான் இந்த பேரலல் லைன்ஸோட இந்த கான்செப்ட் வச்சு நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பட் நீ நேரடியா இங்க என்ன சொல்லிக்கலாம், இந்த ஆங்கிள் எஃப்எம்பி ஈக்குவல் டு 2 ஆல்பானே போட்டு போயிடலாம். இதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்க வேணாம். ஓகேவா? ஆங்கிள் 2 ஆல்பா, அதாவது ஆங்கிள் எம்எஃப்பி அப்படின்றத நம்ம நேரடியா 2 ஆல்பான்னு சொல்லிடலாம். அதே மாதிரி ஆங்கிள் ஆல்பா ஈக்குவல் டு எம்சிபி, ஆங்கிள் எம்சிபின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த எக்ஸ்பிளனேஷன் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இல்ல இதுக்கு மேல இது என்ன சொல்றதுன்னா அந்த ஏபி பேரலல் டு பிசின்னு சொல்லிக்கலாம். இப்ப இதை வந்துட்டு இதை ஏஎம் பேரலல் டு சிபின்னு சொல்லிக்கலாம். ஏஎம் பேரலல் டு சிபி அப்படின்றத சொல்லிட்டு இந்த கண்டிஷன் நம்ம எழுதிடலாம். புரியுதா? எழுதிட்டு நம்ம அந்த ரிமைனிங் டெரிவேஷன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஜஸ்ட் ஒரு தடவை எழுதி பாரு, மைண்ட் வந்துடும். பட் இந்த கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது. இந்த i + i இல்ல i + r வந்து நம்ம 2iன்னு எடுத்துக்கிறோம். இல்ல அது 2rன்னு கூட எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஃபைனலா ஆல்பா ஆல்பான்னு வரப்போது, ஆல்பா ஆல்பாவும் கேன்சல் ஆக போகுது, அவ்வளவுதான். இதுதான். சரி சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்புறம் அந்த இது பேஸ்ட் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்ல வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, அதாவது அந்த ரிஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது கர்வ்டு மிரர் தவிர மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். முடிஞ்சோம்னா நம்ம அடுத்த அந்த கர்வ்டு லென்சஸ் அந்த லென்ஸுக்கும் நம்ம போயிடலாம். ஓகேமா? சரி, தேங்க்யூ.